இந்த வீடியோ எதுக்குன்னா, ஒருத்தனுக்கு வந்து கால் வச்ச இடம்லாம் கண்ணிவெடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. அது எங்க வாழ்க்கையில நடந்துக்குது. ஒரு நல்ல ஒரு ஈவென்ட் புக் ஆகி சொல்லிர்றேன். மழையில மாட்டி புக் பண்ண பஸ்ஸ வந்து மிஸ் பண்ணி, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நீயே சொல்லு. அதுக்கப்புறம் சேலம் போய் ஒரு பஸ்ல கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி டிக்கெட்ட கம்மி பண்ணி ஒரு பஸ்ல ஏறி டிராவல் பண்ணோம். அந்த பஸ் வர வழியிலேயே என்னாச்சு அப்படின்னா, நின்றுச்சு. எதுனாலனா பிரேக் புடுங்கிருச்சு. அதுக்கப்புறம் என்னடான்னு சொல்லிட்டு அவங்கலாம் வழிய மாத்தி விட்டு வேற ஒரு பஸ்ல ஏத்துனா, ஏத்த மாட்டேன்னு சொல்ட்டாங்க. அண்ணா ஒரு மாரி ஒரு ஃபங்ஷனுக்கு போறோம் கொஞ்சம் ஏத்துங்கன்னு சொல்லி, இங்க முன்னாடி தான் 2 இடம் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க எங்க உட்கார்ந்துட்டு வந்தோம்னு உங்களுக்கு நாங்க வீடியோ அனுப்புறோம். அங்க உட்கார்ந்துட்டு வந்தா வர வழியில ஆப்போசிட்ல ஒரு பஸ் அடிச்சு கவுந்துருச்சு. அதுவும் நான் சொல்லி வாய்மூல அண்ணா டைம் ஆச்சுன்னா கொஞ்சம் வேகமா போங்க சொல்லி வாய்மூல ஒரு ஸ்லீப்பர் பஸ் குப்பர கவுந்து கிடக்குது. ஐயையோ போற இடமெல்லாம் கண்ணி வெடியா இருக்கேன்னு சொல்லி இது எல்லாத்தையும் தாண்டி வெற்றிகரமா செங்கல்பட்டு வந்துட்டோம். திரும்பி பத்திரமா வீட்டுக்கு நாங்க சேஃபா போனோம். அதுதான் ப்ரே பண்ணிருக்கிறோம். என்னென்னலாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோல காட்டுறோம். பாருங்க. பை பை. எங்களுக்கு ஆட்டோ வேற வந்துருச்சு. அத வேற நாங்க புடிச்சிட்டு நாங்க இப்ப பாருங்க அதுல வேற டைம் ஆயிடுச்சு. எந்த நேரத்துல செங்கல்பட்டுல காலை வச்சோமோ டேய் ரோடுடா பாத்து இருங்க நான் ஆட்டோ ஏறிட்டு நாங்க கூப்பிடுறோம். எப்படியோ வெற்றிகரமா ஆட்டோ ஏறிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நாங்க போயிட்டு பயங்கரமான ஒரு ஈவென்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓவர் பில்டப் உடம்புக்காக அடிச்சு போயிட்டு ஈவென்ட் முடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போறோம் பத்திரமா பார்த்து. அண்ணா பார்த்து பொறுமையாவே எங்களை கூட்டு போங்க. ஆனா கொஞ்சம் வேகமா போங்க ப்ளீஸ். டைம் ஆயிடுச்சுண்ணா. ஏன் அப்படின்னா ரிட்டர்ன் போகும்போது பஸ் புக் பண்ணல. ஐயோ இப்போ நாங்க அதுக்கு என்ன பண்ண போறோம் இல்ல அது நான் ஒரு ட்ரிக் சொல்லிருக்கேன். எப்பவுமே பஸ்ஸ புக் பண்றதுக்கு இப்ப நம்ம ஊருக்கு போறோம்னா ஒரு 2-3 டேஸ் முன்னாடினா காஸ்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆனா ஊருக்கு போற அந்த அன்னைக்கே புக் பண்ணும்போது காஸ்ட் கம்மியா இருக்கும். நினைச்சிட்டு இருக்கா? ஆமாப்பா இப்போ நாங்க வந்து 700 rupees வந்து ஒரு சீட்டரே. ஆனா நாங்க இன்னைக்குதான் ஊருக்கு போறோம். அப்ப நான் மத்தியானத்துக்கு மேல பாக்கும்போது டக்குனு குறைஞ்சிரும் பிரைஸ். சொன்னே இவன் நம்ப மாட்டேறான். இவள நம்பி நீங்க ஒரு வீடியோ பாத்தீங்களா ட்ரெயின்ல வந்தோம்ல அது மாதிரி தான் இருக்கும். இந்த தடவை மிஸ் ஆகாது. என்ன நான் கரெக்ட்டா தான் சொல்லுவேன். சரி ஓகே நாங்க கிளம்பிட்டோம். இங்க போயிட்டு ஆஸ் யூசுவல் ஈவென்ட் வந்து ராக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்க நீங்க. ஏன்னா ஈவென்ட்ல பண்றத வீடியோஸ் போட முடியுமான்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு யாரும் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அதனால இந்த அட்மாஸ்பியர் மட்டும் நாங்க காட்டுறோம். ஓகே பாருங்க. எந்த ஒரு வேல்யூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் சோறு. கண்டிப்பா. ஆனா அதாவது வந்து ஒரே ஒரு வசனம் தாங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நம்ம கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்ம்ல வெயிட் பண்ணி தான் ஆகணும். நினைச்ச நேரத்துல கிடைச்ச ட்ரெயின்ல போகக்கூடாது நண்பா. ஓகேங்களா? நன்றி. பாக்குறீங்க எல்லாருமே அழகா இருக்கிறீங்க. பார்த்தீங்களா? நன்றிங்கண்ணா. தேங்க்யூண்ணா. நன்றி. ஒரு வழியா ஈவென்ட் முடிஞ்சுச்சு நல்லபடியா. சாப்பிடுற கேப்ல பஸ் மிஸ் பண்ணிட்டோம். ப்ரோ நன்றி ப்ரோ.